சந்தோஷ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் 2ஆம் நிலை காவலர் மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கான 10th பாலிட்டியிலிருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 4வது வீடியோ பார்க்கலாம். கேள்வி எண் 40. குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கிறார்? ஆப்ஷன் பி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கிறாங்க. தற்பொழுது உங்களுக்கான கேள்வி, தற்பொழுது எத்தனையாவது நிதிக்குழு இப்போ கரண்ட்ல இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கும். அடுத்து, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையில் இருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறும் சட்டப்பிரிவு என்னன்னா, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 72. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. எப்படின்னா 72. 72 பாலைக்கார முறை. ஓகேவா? அப்ப 72 பாலைக்கார முறை இருக்கு. 72வது பிரிவு என்ன? மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். நிறைய சொல்லிட்டு போயிருக்கலாம். லிங்க் நல்லா இருக்கும். அடுத்து, மாநில நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு என்ன? மாநில நெருக்கடி நிலை என்ன? சட்டப்பிரிவு ஆப்ஷன் பி 356. 52 தேசிய நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இவரை நீக்கம் செய்த சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா, சட்டப்பிரிவு 61 ஆப்ஷன் சி. எந்த மாநிலங்களில் அதிக முறை குடியரசுத் தலைவரின் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சொல்லுங்கன்னா, ஆப்ஷன் ஏ மற்றும் சி. பஞ்சாப் மற்றும் கேரளாவில் தான் அதிக முறையா 9 முறை போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். இந்தியாவில் அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் யார்ட்ட இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும், குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் பி. முப்படைகளின் தளபதிகளை நியமனம் செய்பவர் யார்? அவரும் குடியரசுத் தலைவர் தான். முப்படைகளின் தலைவராக இருக்கக்கூடியவரும் குடியரசுத் தலைவர் தான். அடுத்து, இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எங்கிருந்து பெறப்பட்டது கேட்டா, நமக்கு தெரியும் டைரக்டா இங்கிலாந்து தான். ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் எவ்வளவு? மாநிலங்களவை அப்படின்னா 6 ஆண்டுகள், மக்களவை என்றால் 5 ஆண்டுகள். ஞாபகம் வச்சுங்க, டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய. நிதி மசோதாவை எங்கு மட்டும் அறிமுகப்படுத்த முடியும்? நல்லா புரிஞ்சுக்கணும். நிதி மசோதாவை மக்களவையில் மட்டும் தான் தாக்கல் செய்ய முடியும், மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய முடியாது. அதுவே ஒரு சாதாரண மசோதா என்பது 2 அவைகளிலும் எங்கு வேணாலும் தாக்கல் செய்யலாம். அடுத்து, பிரதமரை நியமிப்பவர் யார்? பிரதமர் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 78 ஆப்ஷன் பி. தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இங்க பாத்தீங்க அப்படின்னா 38 ஆன்சர் ஆக்சுவலா. தமிழ்நாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா 38. இது கூட சேர்த்துக்கிட்டா பாண்டிச்சேரி சேர்த்துக்கிட்டா அப்படின்னா மொத்தமா 39 பேரு. மொத்தமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியும் கேட்டாங்கன்னா 39 சொல்லலாம். தமிழகத்தில் இருந்து மட்டும் 38 பேர் போறாங்க. சரியா? தேங்க்யூ.